மோசே எந்த அளவுக்கு பிஸியா இருந்தாலும் தேவனுக்கு அதுக்கு உடன்பாடு இல்ல. மோசே இருக்க வேண்டிய காரியம் எங்கன்னா தேவ சமூகத்துல. தேவன் மேல, மோசேயும் ஜனங்களும் கீழே. தேவனுடைய சித்தம் அது அல்ல. தேவனும் மோசையும் மேல, ஜனங்கள் கீழே. ஜனங்க உன்னிடத்துல கேட்கும்போது நீங்களும் தேவனை டிஸ்கஸ் பண்ணி மேல இருந்து கீழே அனுப்பணும். இதுதான் ப்ரொசீஜர். இன்னைக்கு பிசாசு தேவ சந்நிதியை கட் பண்றதுக்கு என்ன செய்வான் தெரியுங்களா? பயங்கர பிஸி ஆகிடுவான். எதுல பிஸி ஆக்குவான் தெரியுங்களா? ஊழியத்துல பிஸி ஆகிட்டான். ஊழியத்துல பிஸி ஆக்கி தேவ சந்நிதியை கட் பண்ணிட்டான். இந்த விஷயத்தை இன்ன வரைக்கும் அவன் செஞ்சிட்டு இருக்கான். தேவ சமூகத்துல இல்லாம என்ன ஊழியம் செஞ்சாலும் அது பிரயோஜனம் இல்ல. ஊழியமும் செய்யணும், அதுக்கு மேல தேவ சமூகத்துல உட்காரணும். ஓடாத, ஓடுறத நிறுத்து. தேவ சமூகத்துல உட்கார்ந்து எவ்வளவு நாள் ஆச்சு? நீங்க ரட்சிக்கப்பட்ட பொழுது நீங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்க? இப்போ நீங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீ எந்த அளவுக்கு பைபிளை வாசிச்சிட்டு இருந்த? இப்போ நீ எப்போ பைபிள் வாசிக்கிற? முதல் நாளா வந்து சபையில உட்காருவ. இப்போ ஆராதனை முடிஞ்சு செய்தி ஆரம்பிக்கும் பொழுது வர ஆதியில கொண்டிருந்த அன்பு கட்டு. தேவ சமூகம் கட்டு. தேவையானது ஒன்று. மரியாளோ தன்னிடத்தில் எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அப்போ நல்ல பங்கை தன் பாதத்திலிருந்து தெரிந்து கொள்வதை தேவன் விரும்புகிறார். பிஸியே இல்ல.